நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிராத்மிகில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 பாகம் சாப்டர் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கி 4th சாப்டர் பார்க்குறோம். கஹானினா கதை. பாகு 4 பாடம் 4 கஹானி கதை பகுதி. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4th 5th 6th 7th மொத்தம் இந்த சாப்டர் 7 இருக்குது. இந்த 7மே நாங்கள் நடத்துகிறோம், பார்க்கலாம். பாடம் 1 கவி और கஞ்சூஸ். கவினா புலவர் மற்றும் कंजतनमानवर। कहानी का सारांश कथाइन चुरुक्कम। एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था। एक गांव में ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்ற பெயரில் ஒரு ஏழை கவிஞர் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा। ஒரு நாள் அவர் மகேந்திரன் என்ற பெயரில் உள்ள பணக்காரர் வீட்டுக்கு சென்றார். லேக்கின் ஆனால் வகு படா கஞ்சுஸ்தா, அவர் மிகப்பெரிய கஞ்சத்தனமானவராக இருந்தார். கோவர்தன் ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाए। கோவர்தன் என்ற புலவர் அவரை பொய்யாக புகழ்ந்து கவிதையாக பாடினார். उसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की दाली और 100 अशर्फियां ले आने को कहा। உடனே தன்னை உயர்ந்து நான் மகேந்திரன் தன்னை வீரராகவும் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குவதாகவும் புலவர் தன்னை உயர்த்தி பாடினார்ன்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பணக்காரர் தன்னுடைய வேலைக்காரர் அழைச்சிட்டு அவர் கோவர்தனுக்கு தங்கத்தட்டு சோனேக்கி தாலி அப்படின்னா தங்கத்தட்டு மற்றும் 100 தங்க நாணயங்கள் கொண்டு வருமாறு வேலைக்காரிடம் ஆணையிட்டார். மகர் ஆனால் நௌக்கர் நகி ஆயா, ஆனால் வேலைக்காரர் வரவில்லை. கோவர்தன் கே பூச்சினே பர் மகேந்திரன் ने कहा। கோவர்தன் மகேந்திரனிடம் கேட்டார். மகேந்திரன் அதற்கு பதிலளித்தார். आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की है। நீங்கள் मुझे आपने அப்படின்னா நீங்கள் முஜே குஷ் கர்னே கேலியே என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, மகிழ்ச்சினா குஷ்னா திருப்திப்படுத்துவதற்காக பொய்யான மகிழ்ச்சி புகழ்ச்சியை சொன்னீர்கள். உஷி தரக, அதுபோல் ஆப்கோ குஷி கர்னே கேலியே, ஆப்கோ அப்படின்னா உங்களை உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மைபி ஜூட்டு போலா, உங்களை நீங்கள் எப்படி என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு பொய்யான கவிதை பாடி என்னை மகிழ்ச்சிப்படுத்துனீங்க, அதுபோல் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நானும் கூட பொய் சொன்னேன். ஜூட்டு போலா, ஜூட்டுனா பொய்ன்னு அர்த்தம். மைபி நானும் கூட பொய் சொன்னேன் அப்படின்னு மகேந்திரன் அந்த புலவர்கிட்ட சொல்கிறாரு. கோவர்தன் கோ காளி காத்து கர் லவுட்னா படா, இப்படி சொன்னோன்னா கோவர்தன் ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சு என்ன பண்ணார், காளி ஹாத் அப்படின்னா எருங்கையோடு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்றார். பொருள் எதுவுமே தரல மகேந்திரன். ஷீக்னா இக்கதையின் மூலம் கற்றுக்கொண்ட பாடம். கஞ்சூஸ் பூல்கர்பி கோட்டி தம்டி தக் நகி தேதா, ஒரு கஞ்சன் தவறுதலாக கூட ஒரு பைசா கூட தருவதில்லை. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.